யாராவது இவங்க கிட்ட வந்து அழுதுட்டாலோ ஒரு உதவின்னு கேட்டுட்டாலோ உடனடியே உருகிருவாங்கங்க. ஓடி போய் உதவி செய்கிற குணமும் இருக்குதான். மற்றவங்களுக்கு உதவி செய்கிற குணம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் இந்த நேரம் தடுமாறுறீங்க. ரொம்ப குழப்பமான சூழ்நிலை. தெளிவான முடிவை எடுக்க முடியல. குடும்பமாக இருக்கட்டும், வெளியிடத்துலையா இருக்கட்டும், ரொம்பவே இந்த நேரம் மன அழுத்தத்தில் தான் இருக்கிறீங்கன்னு சொல்லாங்க. முடிஞ்ச வரைக்குமே இந்த உணர்ச்சி வசப்படுறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நிதானமாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் மீன ராசிக்கு சிறப்பாக தான் இருக்குது. கிரகங்களுடைய அமைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீன ராசிக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பாதிப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் இது வரக்கூடிய நாட்களில் நிறைய நல்ல மாற்றமும் காத்திருக்குதுங்க. ஒரு சில விஷயம் தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க, இந்த மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும். அதுதான் சோர்ந்து போகிறதுக்கு காரணமே. ஏன்னா இறக்க குணம் உங்களுக்கு அதிகம். ரொம்ப ரொம்ப மென்மையானவங்க. வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவங்க உங்களை புரிஞ்சுக்கிற விதை வேற. ஆனால் நீங்கள் இறக்க குணம் அதிகம். ரொம்ப ரொம்ப மென்மையானவங்க. பொறுமை அதிகமாக தான் இருக்கும். அன்பு தான் உங்களுக்கு பலம்னு பார்த்தா அதே அன்பு தான் உங்களுக்கு பலவீனமாகவும் அமைஞ்சிருது. உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் நல்ல எண்ணத்தோடு இருக்கிறாங்க நீங்கள் நினைக்கலாம். எதிர்மறை எண்ணத்தோடு தான் இந்த நேரம் இருக்கிறாங்க. அது உங்களுக்கு நிறைய வகையில் பாதிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்குது. மனசும் அப்படிதான், ஒரு நீர்நிலை மாதிரி. ஏன்னா மீன ராசி ஒரு நீர் ராசி. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு அந்த நீர் மாதிரி தான், ஒரு நிலையில இல்லை. நீங்கள் ஒரு மீன் மாதிரிங்க. அந்த நீரோட்டத்தில் அடிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. நீரோட்டத்துக்கு எதிராக நீந்துறது இந்த நேரம் உங்களுக்கு ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. பயப்படுறீங்க, எதிராக நீந்துறதுக்கு பயப்படுறீங்க. வழியா எல்லாருக்கும் இந்த ஆமாம் போடுறீங்க பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் நிறுத்துங்க. அதுதான் உங்களுக்கு உங்கள் சூழ்நிலையை மன அழுத்தத்தை உண்டு பண்ணுதுன்னு சொல்லலாங்க. நீங்கள் கற்பனை வளமானவங்க தான், மற்றவங்களை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிறீங்க தான். ஆனால் உங்களை சரியாக புரிஞ்சுக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. அதுக்காக மற்றவங்களுக்காக உங்கள் கனவு விட்டுறாதீங்க. இங்கே நல்லவங்கன்னு பேர் எடுத்து நடக்க போகிறதில்ல ஒன்றும் இல்லை. யாரும் நமக்கு அவார்டெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. நல்லவங்கன்னு சொல்கிறத விட வல்லவங்கன்னு சொல்லணும். அதாவது எந்த வேலை கொடுத்தாலும் அதில் சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே வச்சுட்டு வந்தாலே இந்த நேரம் மீன ராசிக்கு சிறப்பாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. மீன ராசி என்பது முக்கியமாக இந்த நேரம் வழிபாட்டு மூலமாகவும் ஒரு மன அமைதியை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன அமைதிக்கு சிவ வழிபாடு செய்கிறதும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. உங்கள் ஊரில் பக்கத்தில் ஒரு நீர்நிலை இருந்தால், கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலை இருந்தால் அங்கே போய் குளிக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்க பாருங்க. அதே மாதிரி இந்த அங்கே இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குளத்துக்கு அந்த மீன்களுக்கு இந்த பொறி மாதிரியான உணவுகளை நீங்கள் வாங்கி தரது நல்லதுங்க. தினமுமே முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன மூச்சு பயிற்சி எல்லாமே செய்ய பாருங்க. யாரையுமே சார்ந்து இருக்காம உங்கள் சொந்த பலத்தில் முன்னேறதுக்கான அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் மீன ராசிக்கு சிறப்பாக இருக்குது. உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறீங்க. வழியாக உங்களை நீங்கள் நேசிக்க பாருங்க. இந்த நேரம் நிச்சயம் நல்ல மாற்றம் மீன ராசிக்கு காத்திருக்குது. இந்த வாரம் சொல்கிறத விட இந்த மாதம் ராசி அதிபதி குரு பகவான் கேந்திரத்தில் நின்று கேந்திராதிபதி புதனோடு இருக்கிறார். ரொம்ப சிறப்பான அமைப்புங்க. வேலையில் வியாபாரத்தில் உங்கள் தோற்றத்தில் கூட மாற்றம் வரும். எங்கே போனாலும் நல்ல பேர் எடுக்க முடியும். பெரிய பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே இந்த நேரம் கிடைச்சிருக்குதுங்க. நீங்கள் நினைக்கிற காரியம் கூட படிக்கிறதுக்கான நேரம். அதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ உங்கள் எண்ணங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குதோ அந்த அளவுக்கு வாக்கு பிழைக்கும். நினைக்கிற காரியம் எடுக்கிற காரியமும் சிறப்பாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் மீன ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எந்தெந்த விஷயம் சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே என்னென்ன, அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மீன ராசிக்கு திறமை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பயப்பட்டுட்டு இருக்கிறது வேண்டாம், பயந்துட்டு இருக்கிறது வேண்டாம். உங்களை நீங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்குறீங்க பார்த்தீங்களா, அதிலிருந்து வெளிவர பாருங்க. ஏன்னா எந்த அளவுக்கு திறமை வெளிக்காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல சந்தர்ப்பம் கூடி வந்திருக்குது. எந்த துறையில் இருந்தாலும் சரி, எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, வெற்றி கிடைக்குங்க. இந்த நேரம் பண வசதியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல பணம் கொடுத்துருப்பீங்க, பணம் சரியாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துருக்காது. ஒரு கடன் கொடுக்குறதா இருக்கட்டும், கடன் வாங்கியிருந்திருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், வராதுன்னு நினச்ச பணம் வந்து சேரக்கூடிய நேரம். நிறைய பேருக்கு மீன ராசிக்கு பிரச்சனையே இந்த கடன் பிரச்சனை தான். வட்டிக்கு வட்டி கட்டியே என்னால் பாதி பெரும்பாலும் உடம்புல பாதி தெம்பு போயிடுச்சுங்க. கடுமையான உழைப்பு கொடுத்து பார்த்தாச்சு, எந்த வகையிலும் சிறப்பான பணம் இல்லை. காசு பணம் எல்லாமே கைக்கு வர மாதிரி வந்து
கைக்கு வரத்துக்கு முன்னாடியே வாசப்படியில் அதுக்கு முன்னாடி செலவு வருஷ கட்டி நின்று இருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த காலத்துலையுமே ஒரு சில விஷயத்தில் அப்படிதான் இருக்குது. ஆனால் என்னன்னா அந்த கடன்ல இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே இந்த கடனை அடைக்கிறதுக்கு இந்த நேரம் பாருங்க. தொட்டது துளங்கும், நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்கும். போதாக்குறைக்கு தாய் தந்தையோட ஆதரவு, அவங்களுடைய ஒரு பக்கபலமான விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு சிறப்பாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி ஒரே சண்டை சச்சரவாக இருந்திருக்கும். எதுக்கு தான் சண்டை வருதுன்னே தெரியாது. காரணம் இல்லாமல் சண்டை போடுவீங்க. குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுக்காக குழந்தைகள் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க, ஆனால் அது குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும். கணவன் மனைவி வாழ்க்கையை பாதிச்சிருக்கும். பேச்சுவார்த்தை மூலமாகவும் பாதிப்பு வந்திருக்குங்க. இந்த சொந்த பந்த வழியில் எடுத்துக்கிட்டாலும் நிறைய கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவாகவே இருந்திருக்கு. திருமண பக்கம் எல்லாமே வம்பாதான் வருதுன்னு நிறைய பேர் புலம்பிருப்பீங்க. அவளுக்கு எல்லாமே இந்த வார காலத்தில் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. அதாவது மனசில் ஒரு தெம்பு, என்ன ஒன்று கொஞ்சம் பயம் இருக்கும். இதே சந்தோஷம் தொடர்ந்து நீடிக்குமா, இல்லைன்னா அடுத்து ஏதாவது பிரச்சனை வந்துருமா, அப்படிதான் நீங்கள் யோசிப்பீங்க. அதாவது இந்த எதிர்மறை சிந்தனை இந்த நேரம் நீங்கள் விடுறது நல்லதுங்க. குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்ப இந்த நேரம் ஓரளவுக்கு பரவாயில்ல. சொந்த பந்த வழியில் இருந்த மனஸ்தாபம் பார்த்தாலும் நீங்கள் அந்த சண்டை இருந்தாலும் தெரியாமல் போகுங்க. ஏன்னா இந்த சொந்த பந்த வழியிலையும் சரி, உங்கள் வீட்டிலையும் சரி சுபகாரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனஸ்தாபத்தால் பிரிஞ்சிருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் மறுபடியும் ஒன்று சேரத்துக்கான நேரம். உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் சம்மந்தப்பட்ட காரியம், சுபகாரியம் எல்லாமே நீ நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் மீனராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையே வேண்டாம், எங்கேயாவது சன்னியாசம் போயிடலாமாங்கிற அளவுக்கு யோசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த நேரம் குடும்ப வாழ்க்கை, அதாவது லௌகீக வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மேலே ஒரு ஆர்வம் உண்டாகிறதுக்கான நேரம். குடும்ப வாழ்க்கையில் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. போதாக்குறைக்கு வீடு வாகன யோகம் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா மீன ராசிக்கு சிறப்பாக இருக்குதுங்க. முக்கியமான விஷயம், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருந்தால் கூட உங்களுக்கு சூரியன் 8ஆம் அதிபதி சுக்கரனோட இந்த நேரம் இணைஞ்சிருக்கிறது. தனவாக்கு ஸ்தானத்தில் 6ஆம் அதிபதியோட இணைஞ்சிருக்கிறது. பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் நீங்கள் வெளி நபர்கிட்ட சொல்லக்கூடாது. சம்மந்தமில்லாத நபருங்க வந்து உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட்டாலுமே குடும்பத்தில் பாதிப்பு இருக்கும், மனசில் நிம்மதி இருக்காது. அதனால் அந்த விஷயத்தில் கவனம் பாருங்க. போதாக்குறைக்கு மன அழுத்தம் இந்த நேரம் மீனராசிக்கு கொஞ்சம் அதிகம் தாங்க. நம்ம நினைக்கிற காரியம் நடக்க மாட்டேங்குது, மனசுக்கு நெருக்கமானவங்களே மனசு சங்கடப்படுற மாதிரி ஏதாவது வார்த்தை சொல்லிட்டு போயிடறாங்கன்னு கொஞ்சம் மனசில் இந்த நேரம் உங்களுக்கு சங்கடம் இருக்கும். அதனால் குழப்பமும் இருக்கும், மன அழுத்தமும் இருக்கும். மேலே சொன்ன விஷயத்துல எல்லாம் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா பாதிப்பு இல்லைங்க. 3ஆம் நபர்கிட்ட எந்த விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறது வேண்டாம். ஆறுதல் எல்லாமே வெளிநபர்கிட்ட தேடுறது வேண்டாம், அது பாதிப்பு தான் கொடுக்கும். அதே மாதிரி ஆரோக்கிய ஒரு விஷயத்துல இந்த நேரம் கவனம் கொடுக்கணுங்க. தோற்றப்பொழிவு சிறப்பாக இருக்குது. முன்னாடி எல்லாமே சரியாக தூங்கி இருக்க முடியாது, சரியாக சாப்பிட்டு இருக்க முடியாது. உங்களை பார்த்தாவே இது நாம தானாங்கிற மாதிரி தோற்றத்தில் ஒரு பொழிவு இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அது மாறும். முடிஞ்ச வரைக்குமே ஆரோக்கியமான உணவை எடுத்துக்க பாருங்க. உடலை நீரேற்றமாக வச்சிருக்க பாருங்க. ஆரோக்கியத்தில் தான் சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கும். ஏன்னா மனதை திறந்துட்டாலே சரியாக தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால மன அழுத்தத்தை நீக்க பாருங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது. படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த நேரம் சிறப்பு தான். அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பள்ளி கல்லூரியில் சேர்த்துக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்லாங்க. ஜென்மசனி காலங்கிறதால தான் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ஒரு சின்ன சின்ன தடை. ஆனால் இதே ஜென்மசனி காலத்தில் தான் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றம் நடக்கும். வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு, குழந்தை பாக்கிய தடைப்பட்டவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறது, திருமண வாய்ப்பு எல்லாமே மீனராசிக்கு இந்த நேரத்தில் தான் கிடைக்கும். அது சம்மந்தப்பட்ட முயற்சி எல்லாமே நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். பொருளாதாரம் எடுத்துக்கிட்டா திடீர் அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்க, அதாவது சொத்து, தாத்தா பாட்டியோட சொத்து வகையிலையா இருக்கட்டும், பரம்பரை சொத்து வகையிலையா இருக்கட்டும், முயற்சி செஞ்சீங்கன்னா எதிர்பாராத வகையில் தன வருமானம் இருக்கும். தொழில் எல்லாமே பல வருஷமா உழைப்பு கொட்டி பார்த்துருப்பீங்க, எந்த பலனும் கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த நேரம் இங்கே சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, குல தொழிலாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா லாபம் வரத்துக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கை துணை வழியிலையும் அவங்களுடைய தாய் வழி சொத்து எல்லாமே இந்த நேரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சொத்து கிடைக்கிற நேரம் புதுசாக தொழில் சந்தர்ப்பம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. கடன் பிரச்சனை குறையிறதுக்கான நேரங்க. இந்த கடன் பிரச்சனை குறைஞ்சிட்டாலே போதும் நினைக்கக்கூடியவங்க தான் மீன ராசியில் அதிகம். அது உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வீட்லேயும் நிம்மதி இல்லை, வெளியிலையும் நிம்மதி இல்லை, எங்கேயாவது எனக்கு ஆறுதலான 4 வார்த்தை சொல்ல மாட்டாங்களான்னு அன்புக்காக இயங்கி தவிக்கக்கூடிய சூழ்நிலை மீன ராசிக்கு அதிகம். அது பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். வீட்டிலேயே உங்களுக்கு அன்பு ஆதரவு கிடைக்குங்க. வீட்டில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வெளிநபர்கிட்ட நீங்களுமே பகிர்ந்துக்கிறது வேண்டாம். அது சின்ன சின்ன பிரிவை கொடுத்துரும். கூட பிறந்தவங்க சகோதர வகையிலும் சரி, சகோதரர்கள் வகையிலும் சரி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க அவங்களோட இணைஞ்சு நீங்கள் செய்யலாம். மற்றபடி உங்களுக்கு சிறப்பு தான். பொதுவாகவே வேலை உத்தியோகம் ஒரு முதலீடு போடுறீங்கன்னா நல்ல வளர்ச்சி இந்த நேரம் காத்திருக்குதுன்னு சொல்லலாங்க. சனி செவ்வாய் சேர்க்கை தான் ஒரு சில நேரத்தில் மன சஞ்சல்பட்டுக்கிட்டே இருக்கும். பேசுகிற பேச்சில் எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணும்.
மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் எந்த பாதிப்பும் இல்லை. மற்றவங்க பிரச்சனை எல்லாமே தலையில் இழுத்து போட்டுக்காதீங்க. மீனராசிக்கு ஒரு இயல்பான குணமே முன்ன சொன்ன மாதிரி யாராவது வந்து அழுதுட்டா, யாராவது உதவின்னு வந்து கேட்டுட்டா ஓடி போய் உதவி செஞ்சுருவீங்க. இந்த நேரம் என்னன்னா, நீங்கள் யார் விஷயத்தில் தலையிடாமல் இருந்துட்டாலே போதும். ஏன்னா நீங்கள் யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்கிறதில்ல. கெடுதல் நினைக்காமல் இருந்துட்டாலே போதும் இந்த காலத்தில் நமக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் பாருங்கள். எந்த வேலையை அவசரமாக செய்யாமல் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல பலன் காத்திருக்குது. முன்ன சொன்ன மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சிவ வழிபாடு, முக்கியமாக இந்த நேரம் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. குலதெய்வ அருள் கூடவே இருக்கிறதால தான் மீன ராசிக்கு பல பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பல பிரச்சனை நீங்கக்கூடிய அமைப்புங்கிறது உங்கள் குலதெய்வத்தோட அருளால் தான். அதனால் குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. முருகப்பெருமான் வழிபாட்டை இறுக பிடிச்சிக்கோங்க. முடிஞ்சால் திருச்செந்தூர் போயிட்டு வர பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது இந்த நேரம் மீன ராசிக்கு காத்திருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.